பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை மாநகரில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பாரத நரேந்திர மோடி அவருடைய பெயரிலே மோடி முகாம் என்கின்ற மக்கள் நல திட்டங்களை வழங்குவதற்கு இன்றைக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். சுயம் அறக்கட்டளையின் பெயரில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கு அதில் வழக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் செய்வதுண்டு. ஆனால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, அதிலும் குடிபோதையால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 10,000 ரூபாய் 100 குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். தன்னுடைய சொந்த செலவை 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். பிறகு தையல் எந்திரங்கள், ஆயுஷ்மான் பரத்திட்டங்கள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்வில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை, தம்பி ரமேஷ், பிரபு பேராசிரியர் கனக சபாபதி, ஜி.கே. செல்வகுமார், ராயப்பன், பார்த்திபன் மற்றும் கிருஷ்ணசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய பகுதி தலைவி பாலாம்பிகா உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்கேயுமே இல்லை. நம்ம அந்த வெற்றியை அறுவடை செஞ்சுக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் இந்த தமிழ்நாடு அரசு சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினாக இருக்கு. பாஜகவின் டப்பா என்ஜின்படி தலைமை அது முதல்வர் பேசியிருக்காரு. எதிரான மனநிலை எதுவுமே இல்லைன்னு அவரோட அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாரால் இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமா இன்னும் செய்யல. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? எதிர்த்து ஜாக்டோஜியா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவர்களுக்கு தெரியல. இன்னொன்னு, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனால் இன்னொரு மக்கள் போராடாம இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் எங்களுடைய கூட்டணியில் நிறைய பேர் வந்து சேரும்.
இல்லை, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சியில் வர அந்த எந்த ஆட்சி வந்தாலும் பாஜக டெல்லி பாஜக தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் டெல்லியில் போய் பியூஷ் கோயலை மீட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்துட்டு வர்றாங்க. அந்த கூட்டணிங்கிறதே வந்து டெல்லியில் முடியாது. இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணிக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆதரவுச்சுன்னா கடந்த வாரம் இங்கே கடந்த கடவுள் நடந்த கூட்டத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திரும்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சராக இல்ல. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனால தான் தொடர்ந்து அவர் வரணும்ட்டு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. தமிழகத்தில் தாவேகா கட்சி வலுவர கட்சின்னு வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேலையும் என்டிஏ கூட்டணி மேலையும் விமர்சனம் வைக்கக்கூடியதுனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன பதில் சரியா இல்லையா? சார், நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதாவது 2-3 மாநிலங்கள் தவிர மீது எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். எங்க கேரளாவில் இல்லை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீங்க எந்த அர்த்தத்தில் நினைச்சாலும் அதை பற்றி கவலையே இல்லை. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 4 மாநிலத்தை தவிர மீது வந்து இருக்குன்னு நான் சொன்னேன். என்னங்க? 2 மாதங்கள் தான் இருக்கு. ஆமா. பாஜக சார்பில் தொகுதி பத்திரிகை எப்போ ஆரம்பிச்சீங்க? எந்தெந்த தொகுதி யார் அளிக்க போற அறிவிப்பு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்? இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னும் 1 மாசத்துல எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாசத்துல ஆரம்பிச்சிடும். மீது இருக்க 1 மாதம் போதுமான நினைக்கிறீங்களா? போட்டி தீபம் அமைக்கிறது 2 மணி நேரம் போதும். ஆனால் அண்மை காலமா நீங்க மாநிலத்தில் கோவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க. மற்ற மாவட்டங்களை விட கோவைக்கு அதிக முக்கியத்துவம். அது வடக்கு தொகுதியில மத்திய தலைவர் இல்ல, நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். கோவையில் அதிக ஆர்வம், அதிக முக்கியத்துவம். கோவில் அடிக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? நான் கோவையில போட்டி போடல. ஒட்டுமொத்தமாகவே வந்து பாஜக தலைவர்களோட முகாமா வந்து கோவை முகமா மாறி இருக்குங்க. எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கான இதுதான் அவங்க கேட்கறாங்க. நேற்று காலையில் நான் திருநெல்வேலியில் இருந்தேன். என்னுடைய தொகுதியிலாம் பார்த்துட்டு வந்தேன். சாயங்காலம் மதுரையில் முகாமிட்டு பிரதமர் வரக்கூடிய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன். நான் எல்லா இடமும் சுற்றிட்டு தான் வரேன். உங்களுடைய கேள்வியில் தான் கோவையிலே இருக்குது. விஜய் பாஜகவின் முக்கியமாக செயல்படுகிறார். யாருங்க? விஜய் பாஜகவின் முக்கியமாக செயல்படுத்தி தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு எதிரான மனநிலையில் தான் விஜய் அவர்கள் எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், உறுதியாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. அது முன்னால் என்னன்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து தவறானது கிடையாது. எதுலங்க? மேலாண்மை. அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அதில் ஏற்கனவே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 24,000 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு. நேற்று மாலையில் 7:50 வீடியோ கான்பரன்ஸில் 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அவருடைய இருக்கு. ஆனால் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு அனைவருக்கும் வீடு உணவு அப்படிங்கிற இதை 2 திராவிட கட்சிகளுமே விட்டுச்சு. அதை தாவேகா விஜய் அவர்களால் தான் இது பூர்த்தி செய்ய முடியும். நடிகர்கள் நாட முடியுமானா அவருக்கு அப்புறம் இவர் தான் எல்லாத்தையும் இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல
அவர் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தேர்தல் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசு. அவர்களை களமாட விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். யாரு? வந்து எஸ்ஓபி பொதுக்கூட்டங்களுக்கான எஸ்ஓபி வந்து காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டுதல்கள் காவல்துறை போட்டிருக்கக்கூடிய எஸ்ஓபி எல்லாமே டிவிகேக்கு எதிராக மட்டுமே செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் களத்துக்கு வர விடாம பண்றாங்க. 50,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பை 5,000 பேர் நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமா சுருக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. விஜய் களமாட விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை பாக்குறீங்களா? நீதிமன்றங்கள் வழிகாட்டுதலின்படி இந்த அரசு நடக்கா? நீங்க சொன்ன நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி இது பண்ணி எல்லாத்தையும் தடை பண்றான்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. யாரெல்லாம் நிலம் கொடுத்தார்களோ, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த அரசாங்கம் செய்ய போதா? செய்ய. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் நீதிமன்ற தீர்ப்பை திமுக இன்னைக்கு வழிகாட்டுதல் நடந்திருக்கிறா? இல்லை. ஆனால் இதை மட்டுக்கும் அதை கடைபிடிக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலினுடைய அரசு குரல் வழியை நெருக்குதுங்கிறது தெரியும். நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே கருத்து சொல்லவே இல்லையே. எங்களுடைய பீகார் மாநிலத்தில் நாங்கள் கூட்டணி தான் இருக்கோம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணும் கருத்து. திமுக இருக்கக்கூடாது, ஒரே தீம், அவ்வளவுதான். அவங்க சொன்னது கூட்டணி கட்சியுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான ஒரு படிப்பவர்களுக்கு தான் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வந்துட்டு எது இருக்கோ இந்த சின்ன விஷயம் ஊதி பெருசாக ஊடகங்கள்லாம் பெருசாக இருக்கு. முதல்ல நியூஸ் தமிழ் உங்க ரிப்போர்ட் அடின்னு அடிச்சாங்க. யாரு? திமுக அடின்னு அடிச்சாங்க. யார் அடி? கேமராமேன் அடி வாங்கினதை விடல. நியூஸ் தமிழ் அடி வாங்கினதை விடல. ஆஸ்பத்திரி இருக்கும்போது யார் அடிப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க நியூஸ் தமிழ் சேனல். ஆனா நீங்க இது எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எங்களை பெருசாக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றும் நடக்காது. முதல்ல ஊடகங்களை அடிக்கிறவங்கள, இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுறவங்கள இதெல்லாம் கண்டிச்சு ஊடகங்கள் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணுங்க. நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு 4வது அதிகாரம் ஊடகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிறகு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்தது நீங்க தான். ஊடகங்கள் தான் மிக சிறந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லாட்சி மலர்வதற்கு கோவை ஊடக நண்பர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.